ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, பவர் ஆஃப் காட் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் அனைவரையுமே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தந்தை ஆல்பர்ட் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். பெரிய வியாழன் அல்லது புனித வியாழன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளை நாம் நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் இன்றைய நாளிலே திருச்சபை ஒரு 3 விதமான மிகச் சிறந்த விழாவினை கொண்டாடுகிறது. ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்திய அந்த பொன்னாள், இன்னும் நற்கருணையை ஏற்படுத்திய அந்த நாள், ஆண்டவருடைய இறை பிரசனத்தை இந்த உலகிற்கு சொல்லக்கூடிய அந்த நற்கருணை ஏற்படுத்திய நாள், மூன்றாவதாக நம் அனைவருமே பணிவிடை புரிபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடையாளமாக பாதங்களை கழுவிய அந்த நாள். இந்த 3 விழாக்களையும் இணைந்து ஒரு முப்பெரும் விழாவாக இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே நம்முடைய குருக்கள் அனைவரையும் நினைத்து பார்ப்போம். நாம் இருக்கக்கூடிய அல்லது நமது பங்கை சேர்ந்த நம்முடைய பங்கு தந்தை, உதவி பணியாளர்கள், பங்கிலே பணி செய்கிற அத்துணை குருக்கள், இன்னும் இந்த உலகெங்கும் இந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களாக இறையாட்சியினுடைய வித்துக்களை தங்களுடைய கரங்களிலே ஏந்தி செல்கிற அத்துணை குருக்களையும் நாம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து அவர்கள் ஒவ்வொருவருக்குமே நம் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக அவர்களுக்காக இந்த நாளிலே நாம் விசேஷ விதமாக ஜெபிப்போம். இன்னும் இரண்டாவதாக இந்த நற்கருணை ஏற்படுத்திய இந்த நாளிலே ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை இந்த உலகெங்கும் எடுத்து சொல்லக்கூடிய அல்லது இந்த இறை பிரசன்னத்தை மக்களுக்கு காட்டக்கூடிய வெளிக்காட்டக்கூடிய அடையாளங்களாக கருவிகளாக குருக்களும் இருக்கிற இந்த வேளையில், இன்னும் மூன்றாவதாக ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த பணி குருத்துவத்தினுடைய அந்த அடையாளமாக இன்றைக்கு பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு குருக்களும் தேவை என்ற அடிப்படையில் பணி செய்யக்கூடிய ஒரு குருக்கள் வேண்டும் என்று சொல்லி நாம் வேண்டும். அதிகாரம் காட்டக்கூடிய குருக்களாக அல்ல, ஆட்சி செலுத்தக்கூடிய குருக்களாக அல்ல, அல்லது தமிழகத்திலே ஒப்படைக்கப்பட்ட மக்களை அடக்கி ஆளக்கூடிய குருக்களாக அல்லாமல் பணி செய்யக்கூடிய குருக்களாக இன்றைக்கு திருச்சபைக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் நாம் ஜெபங்களை ஏறெடுப்பதோடு மீண்டுமாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய அந்த சாராம்சத்தை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். தந்தைய இந்த நல்ல ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு நிகழ்வு மீண்டுமாக நான் திருத்தொண்டர் இருக்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம எல்லாருமே இந்த பெரிய வியாழன் அன்று நற்கருணை இடமாற்ற பவனின்னு ஒன்று செய்வோம் இல்லையா? வழக்கம் போல் இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சொர்ன்னு அதை அடிச்சுக்கிட்டு அப்படியே பவனியாக போய் அப்படி வச்சு ஆராதனை பண்ணுவாங்க. அதுக்காக நான் ஒன்று வித்தியாசமாக செய்யலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி அப்படின்ட்டு நான் இருந்த பங்கு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் பேரிஷ், அந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஆண்டாண்டு காலமாக அப்படியே வேரூன்றி போன அந்த ஒரு பங்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு மாற்று சிந்தனையாக அங்கே ஒன்று வைக்கலாமே அப்படின்னு என்ன பண்ணேன், நீட்டாக பக்காவாக டெக்கரேட் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே இயேசுநாதர் அவருடைய சீடர்களை அழைச்சி அப்படி பாதத்தை கழுவுறது மாதிரி, அந்த பாதத்தை கழுவுன தண்ணி அப்படியே வழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி, அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த நற்கருணை குண்டையே அங்கே வைக்கிறது மாதிரி அப்படி நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி பிரம்மாண்டமாக சித்தரிச்சிட்டேன். அவர் பாதத்தை கழுவுறாரு, அந்த தண்ணி வடிந்து வருது, அப்படியே பாத்திரத்தில் இருக்குது, வச்சார். வழக்கம் போல் பூசை நீட்டாக முடிஞ்சிச்சு. அன்றைக்கி நான் தான் பிரசங்கம் வச்சேன். அவருடைய நற்கருணை இடமாற்ற பவனிக்காக அப்படியே போகிறோம். பங்கு ஃபாதரை கொண்டே அப்படி அந்த இடத்துல கொண்டே அப்படி வைக்கிறாரு. ஆக்சுவலாக தண்ணி இல்லை, இப்படி வழிந்து விடுற மாதிரி ஒரு ஆற்று அதில் போய் வைக்கிறாரு. வச்ச உடனே இங்கே எல்லாருக்குமே ஒரு விதமான பரபரப்புங்க, ஒரு மாதிரி பேச்சு அப்படியே கலகலகலன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த பக்தி குறைஞ்ச ஒரு உணர்வு, எல்லாருமே ஒரு மாதிரி முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது என்னடா அது இப்படி இந்த நேரத்தில் எல்லோரும் முணுமுணுத்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்களே என்னடா அப்படின்ட்டு நானும் சுற்றி இது பார்க்குறேன். பங்கு பாரு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஒரு மாதிரியான பேச்சு இருந்துச்சு. இருந்தாலும் யாரும் எதுவும் சத்தம் போடல, வச்சுட்டோம். ஆராதனை ஆரம்பித்தோம். ஆராதனை போச்சு. அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மற்ற குழுக்கள் இயக்கங்கள் எல்லாம் அப்படியே ஆராதனை போனாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணியை போல் ஒரு முண்டன் தண்டனமாக ஒரு 4-5 பேர் வந்தாங்க. வந்துட்டு என்ன நீதானால இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தது அப்படின்னா, எனக்கு அப்படியே பயமாயிருச்சு. என்ன சார் பேசுனீங்கன்னு. இப்போல்லாம் இந்த சின்ன சின்ன ஆட்கள்லாம் சாமியாராக்கி விட்டு நம்ம விசுவாசத்தை கெடுத்துட்டாங்கயா அப்படின்னு பேசுனாங்க. எனக்கு அப்படியே பகிர்னாயிடுச்சு. என்ன நம்ம தப்பு பண்ணோம், என்ன இப்படி பேசுகிறாங்களே. சார் வாங்க உட்காருங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பேசிக்குவோம் அப்படின்னு அவங்கள எல்லோரும் உட்கார வச்சோம்.
என்ன நீங்கள் விசுவாசம் வச்சுருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அப்படி செமினாரில் சொல்லி கொடுத்தாங்க? இயேசுநாதர் பாதத்தை கழுவாராம், அந்த தண்ணி வருமா, அந்த அழுக்கு தண்ணியில் போய் நீ எப்படி இந்த நற்கருணையை கொண்டு நீ வைக்க முடியும்? அப்போ இயேசுநாதர் அழுக்கா? நீ அழுக்கில் எப்படி கொண்டு வைக்க முடியும்? எங்கள் விசுவாசத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குலைச்சிருவீங்க போல் இருக்க அப்படின்னும் ரொம்ப காரசாரமாக அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. ஒரு மாற்று சிந்தனை அடிப்படையில் நம்ம செய்வோமே அப்படின்னு யோசித்தேன். பட் வித்தியாசமாக ஆகி போயிடுச்சு சூழல்கள். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்க முயற்சித்து எவ்வளவோ ட்ரை பண்ண முடியலை. அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் ரொம்ப ஹாட்டாக வந்திருக்கிறீங்க, இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். ஒரு விஷயத்தை சொன்னேன். என்னென்னா, நமக்கு 4 நற்செய்திகளில் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா சொல்லக்கூடிய 3 நற்செய்தி ஒத்தமைவு நற்செய்தி அப்படின்னு இறையியலாளர்கள் சொல்கிறாங்க. அந்த 3 நற்செய்திகளையும் ஒரு விஷயம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். இயேசு பாடுபட்டு இறப்பதற்கு முன்பாக ஒரு அருமையான காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த நற்கருணையை ஏற்படுத்துகிறார். சீடர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து இதை நினைவாக செய்யுங்கள், ரசத்தை எடுத்து கொடுத்து இதை நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நற்கருணையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அந்த இடத்துல இருக்கும். கரெக்டாக அந்த 3 நற்செய்திலையும் இருக்கும். அதுக்கு முற்றிலும் மாற்றா யோவான் நற்செய்தியில் இயேசுநாதர் பாடுபட்டு இறப்பதற்கு முன்பாக ஒரு காரியம் இருக்கும். என்ன அப்படின்னா, சீடர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு அவர்களுடைய பாதங்களை எல்லாம் கழுவி அவருடைய பாதங்களை முத்தமிட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அங்கே சொன்னார், இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு நற்கருணை ஏற்படுத்தி சொன்ன அந்த ஒரு ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல பாதங்களை கழுவி பணிவிடை புரிதல் கூடிய அந்த அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்து இதை நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்னுடைய பார்வையில் நான் உங்களுக்கு விளக்கின விஷயம், ஆண்டவர் நற்கருணையும் பணிவிடை புரிவதும் ஒன்று. நற்கருணை என்பது ஏதோ இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கோல்டு கலரில், ஒயிட் கலரில், க்ரீன் கலர் விதவிதமாக ஆடை அணிந்து அது ஒரு பரவச பொருளாக, கவர்ச்சி பொருளாக, ஃபேஷனாக பார்க்கக்கூடிய ஒரு அழகு பொருள் அல்ல. நற்கருணை என்பது பணிவிடை புரிதலுடைய அடையாளம். அதை தான் அந்த ஒத்தமை நற்செய்திகள் சொன்ன அதே இடத்துல ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியில் அந்த ஒரு நிகழ்வை காட்டியிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். அவங்களுக்கு ஏற்றுக்க முடியலை. இருந்தாலும் இதுதான் விஷயம், இது அழகு பொருள் அல்ல, மாறாக பணிவிடை செய்யக்கூடிய ஆண்டவர் இயேசுனுடைய குருத்துவ அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சி வச்சேன். என்னைய பயங்கரமாக சண்டை போட வந்தாங்க. ஓரளவுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆகி சரி ஏதோ சொல்கிறீங்க கேட்குறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம எல்லாருமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அதுவாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா நற்கருணை என்பது இன்றைக்கு பணிவிடை புரிதலுடைய அடையாளம். இந்த பணிவிடை புரியவும் இந்த நற்கருணை காட்டக்கூடிய அந்த இறை விழுமியங்களை வீதிக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய குருத்துவம் சற்று வியக்க வைக்கிறது. எல்லாருமே இன்றைக்கு நிறுவன மைய குருத்துவமாக மாறி போயிருச்சு, அதிகார மைய குருத்துவமாக மாறி போயிருச்சு. இன்றைக்கு ஆதிக்கம் நாடக்கூடிய மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு குருத்துவமாக போல ஒரு வகையில் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய நாள் எல்லாத்துக்குமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். ஆண்டவர் இயேசு பணிவிடை குருத்துவம். நற்கருணை என்பது பணிவிடையின் அடையாளம், நற்கருணை என்பது உறவின் அடையாளம், நற்கருணை என்பது பகிர்வின் அடையாளம், அது தியாகத்தின் அடையாளம், தற்கையளிப்பின் அடையாளம். அதுதான் நற்கருணை. அதை தான் ஆண்டவர் இயேசு அவர் இறைமகனாக இருந்தாலும் தன்னையே அந்த தாழ்த்தி கொண்டு அடிமையின் கோலம் கொண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிதலானார் அப்படின்ட்டு நம்ம வாசிச்சோம் இல்லையா போன வார அந்த வாசகங்களில். அதே போல் தாழ்த்தி கொண்டு அதனுடைய சீடர்களுடைய பாதத்தெல்லாம் கழுவி இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, இதுதான் கிறிஸ்தவ விழுமியம், இதுதான் குருத்துவ பண்பு, இதுதான் நற்கருணையின் அடையாளம் அப்படிங்கிறத ஒரு 3 ஒன்றா சேர்த்து அருமை ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. உண்மையிலேயே ஒரு வியக்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்கிறது. நீங்கள் இப்போ நல்லா சொன்னீங்க சாமி. இந்த பெரிய வியாழன் எனக்கும் நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்குறத நான் உணர்றேன். ஃபஸ்ட்டு சாமி நற்கருணை ஏற்படுத்துகிறார். நற்கருணை என்பது அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாதாரணமாக கிடைத்த ஒரு உணவு, ரா உணவு. தான் சாக போகிறோம் அப்படின்னு தெரிய நேரம் கடைசியாக தன்னுடைய சீடர்கள்லாம் ஒன்றா கூப்பிட்டு சாமி ஒரு விருந்து வைக்கிறாரு. தங்கிட்ட இருந்ததை சாமி அவங்களுக்கு பகிர்றாரு. எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறாரு. தங்கிட்ட இருந்ததை எடுத்து கொடுத்து எல்லாரும் ஒரு அந்த நிகழ்வு அப்படியே காட்சிப்படுத்தி பார்த்தோம்னா, சாமி அப்பத்தை எடுத்து பிட்டு இது என் உடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் ஆகிறத பார்க்குறாரு. அப்போ எல்லாருமே சாப்பிட்றத சாமி கண்குளிராக பார்க்குறாரு. என் உடல்
எல்லாருக்கும் சரி சமமாக போகுது. இல்லை பட்டினி கிடக்கிற எவனுமே இல்லையே, எல்லாருக்கும் சாமி கொடுத்துறாரு. இதை அந்த குரூப்பில் காட்டி கொடுக்குறவனும் இருக்கிறான், மறுதளிக்கிறவனும் இருக்கிறான், எல்லாத்துக்கும் சரிசமாக கொடுக்காருல்ல. அவருடைய அன்பு வந்து எல்லாத்துக்கும். அதில் புறத்தவனும் பட்னியாக போனவன் அப்படின்னு இல்லை. இது அப்படியே நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு அப்ளை பண்ணி பார்க்குறப்ப ஒரு குடும்பம் இருக்குது. குடும்பத்தில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. இதில் சந்தோஷமாக இருக்கிறப்ப பார்க்குறோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே கூதுகுலமாக இருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தில் ஒரு சின்ன ஒரு கல் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒன்றா சாப்பிட்றாங்களாங்கிறது ஒரு பெரிய தானே. ஒரு சில பேர் பட்னியாக படுக்க போவாங்க. இன்னமும் ஒரு சிலர்லாம் ஒரு வீட்டில் 2 உலை வச்சு சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். ஒரு சில பேர் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு போய் சீக்கிரம் படுத்துடுறாங்க. இப்போ இதில் சாமி இன்னைக்கு நம்ம சொல்கிறது, நம்மளுடைய திருச்சபையில் தன்னுடைய பிரசன்னத்தை ஏற்படுத்துவதற்காக சாமி நற்கருணையை ஏற்படுத்துகிறாரு. அதை இந்த திருப்பலி வழியாக நம்ம பெற்றுட்டு வீட்டுக்கு போகிறோம். அந்த நற்கருணையானது நம்ம கூட ட்ராவல் ஆகுது, நம்ம வீட்டில் இருக்குது. வீட்டில் இருக்கிற உணவானது நம்ம உடலோடு சேர்ந்துருச்சு. வீட்டில் வந்து அம்மா சமைக்கிறப்ப இயேசு அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. இயேசு சாமி எப்படி தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் உணவாக பானமாக கொடுத்தாரோ, அதே போல் வீட்டில் அம்மா சமைக்கிறப்ப தன்னுடைய உடல் உழைப்பு எல்லாத்தையும் அப்பா உடல் உழைப்பில் வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அம்மா தன்னுடைய வியர்வையை சிந்தி அதை ஒரு அழகான உணவாக மாற்றி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கேள்வி, சாமி நற்கருணை நம்ம பெறுகிறோமா ஃபஸ்ட்டு? ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு வரவங்க ஈவன் தவ காலத்தில் கூட ஒரு பாசங்களை செய்வோம், நல்ல ஒரு ஆன்ம தயாரிப்போட நன்மை வாங்கிட்டு போவோம். அப்படிங்க இல்லாமல் நான் பாவி, என் உள்ளத்தில் சாமி வரமாட்டார், அவர் ஏற்கிற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை பேர் கூட நன்மை வாங்காமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு நன்மை வாங்குகிற ஒவ்வொருவரும் கோயிலுக்கு வரும், அந்த 3 நாள்லையாவது எப்படியாவது ஒரு வாய்ப்புகளை கண்டுபிடிச்சி பாசங்களை பண்ணி நன்மை வாங்கி வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் அம்மா கையால் சாப்பிடுவோம், எல்லாம் சந்தோஷமாக சாப்பிடுவோம். பிரச்சனைகள் இருக்கும், 1000 எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உள்ளே வந்த நற்கருணை ஆண்டவர் நம்ம கூட குடும்பம் முழுவதும் பிரசன்னமாக இருக்கணும். காட்டி கொடுக்கணும் அதே குடும்பத்தில் இருப்பான், விட்டுட்டு ஓடுறவனும் அதே குடும்பத்தில் இருப்பான், எனக்கு என்னன்னே தெரியாது ஒதுங்கிருக்கணும் இருப்பான். இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஒரே உணவானது கொடுக்கப்படுகிறது. அந்த 2வது ஒரு நிகழ்வு சாமி குருத்துவத்தை ஏற்படுத்தினார். ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு கையில் இன்னைக்கு பணி குருத்துவம், அதிகார குருத்துவம், அன்பு குருத்துவம் என்னென்னமாக இருந்தாலும் இந்த நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமுதாயத்தில் இன்ஜினியரிங்காக போகிறதுக்கு ஆள் இருப்பாங்க சார், ஐடி கம்பெனிக்கு ஆள் இருக்குது, டீச்சர் ஆகிறதுக்கு ஆள் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறது ஆள் இருக்குது, கம்ப்யூட்டர் நோடி இருக்கிறது ஆள் இருக்குது, சும்மா ஒன்றுமே கிடையாது வீட்டில் சும்மா இருக்க ஆள் இருக்குது. ஆனால் கடவுளுடைய பணியை செய்யணும் சாமியாருக்கு வாப்பான் அப்படின்னா வரத்துக்கு ஆள் இல்லை. அவன் அப்படியே வரணும்னு ஆசைப்பட்டாலும் அனுப்புறதுக்கு அப்பா அம்மா ரெடியாக இல்லை. அவன் வந்து இல்லை அந்த புள்ள வந்து அப்பா அம்மா அனுப்புறதுக்கு ரெடியாக இருந்தாலும் சொந்தக்காரங்க வந்து எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ஒன்றா வச்சிருக்கேன், இல்லை 2 வச்சிருக்கிற, அதில் ஏன் ஒன்று அனுப்புகிற நீயே அப்படின்ட்டு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய ஆட்கள் தான். சாமி நற்கருணை ஏற்படுத்தி அவனோட பிரசனம் தொடர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு குருக்களை ஏற்படுத்தி இது தொடர்ந்து வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. சாமி நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுற நாம சாமி கூட நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோமா தெரியல. 3வதாக நீங்கள் இந்த பணி வாழ்வை சொல்கிறப்ப சாமி எவ்வளோ கடவுளுடைய மகன், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பார்க்குறோம், கடவுளுடைய மகனாக கடவுளுடைய வடிவில் விளங்கியவர் தன்னையே தாழ்த்தி அடிமையின் கோலம் போண்டு மனித உருகேற்றார். எந்த பாதங்களை கழுவுறார், கூட இருக்கிறவன் பாதத்தை தொட்டு கழுவவும் தெரியும், அவன் தலையில் வச்சு ஆசீர்வதிக்கவும் சாமிக்கு தெரியும். நாம் ஒவ்வொருவரும் எப்படி ஒரு பணி செய்கிறோம். இப்போ நம்மளாம் வந்து ஒரு உதவி செய்யணுன்னா கூட நம்ம உதவி செய்கிறோம், இவன் எப்படி நமக்கு திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ணுவான் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இவனால் நமக்கு எதாவது ஆதாயம் இருக்கா அப்படின்னா தான் ஹெல்ப் பண்ணவே நம்ம போகிறோம். இல்லையா ஒரு செல்ஃபியில் ஒரு கேமராவில் ஒரு இது எடுத்தோமா, அப்லோட் பண்ணோமா, லைக் பண்ணி எப்படியே பார்த்துட்டு போயிடுறோம். இன்னைக்கு சாமி பணி செய்யணும், போய் ஃபஸ்ட்டு அவனை தொடுறாருங்க, அதுவும் காலில் தொடுறாரு, தொட்டு அவன் பாதத்தை கழுவி சுத்தம் செஞ்சு முத்தி கொடுத்துட்டு வர்றாரு. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க தவறி போகிறாங்க, அவனை கூப்பிட்டுட்டே வா அரவணைச்சு போகிறோமா. எவனா ஒருத்தர் தப்பு செஞ்சால் அவன் தப்பு செஞ்சது மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கே ஒழிச்சு அவனை அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது இல்லை. இதில் இன்னொரு அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும், இவன் விட்டுட்டு ஓடிடுவான்னு தெரியும், சாமி பக்கத்தில் கூப்பிடுப்பான், அவன் வந்தான். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற சமுதாயத்தில் ஒரு சில பேர் தன்னை ஏற்றுக்கொள்ளவும் சாமி கூட பக்கத்தில் வரவும் அன்பு கொடுக்குறவங்கள அன்பை ஏற்றுக்கக்கூடிய விதத்துலேயும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
ஒரு நிகழ்வு சாமி. கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அப்போ அந்த டைமில் நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். சர்ச்சு, ஹவுஸு, நாங்கள் வாழ்ந்த இடம் ஃபுல்லாக எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்குது. தண்ணி ஃபுல்லாக, அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஏரியானது கரைக்கிட்ட தண்ணி இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு ரெக்ரேஷனாக முடிச்சுட்டு போகிறோம். கரைக்கு காம்பவுண்டு வெளில தான் தண்ணி இருக்குது. தூங்கி எந்திரிக்கிறோம். காலையில் 5:10க்கு எந்திரிக்கிறோம். பார்த்தா கட்டிலுக்கு அடியில் தண்ணி நிற்கிது. அள்ளி விட்டு மோங்களெல்லாம் அந்தளவுக்கு தண்ணி வந்துடுச்சான். அப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். வெளியில் போயிட்டு அன்றைக்கி மக்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு போனோம். எங்களுக்கு பக்கத்தில் ஸ்லம் ஏரியா இருக்குது. அதில் சாப்பாடு செஞ்சு பொட்டலமாக கொடுத்தோம். ஒரு சின்ன வாண்டு மிஞ்சி போனால் என்ன, ஒரு 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான் படிப்பாங்க. மேல் சட்டை கிடையாது, ட்ரோஸோடு இருக்கிறேன். சாப்பாடு பொட்டலம் கொடுத்தோம். வாங்கினோன்னே அடித்து பிடிச்சிட்டு வந்து வாங்கினாங்க. வாங்கி ஒரு 4 பேர் பேசியிருந்தேன். என்ன பண்ண, திடீர்னு விட்டுன்னு ஓடுறான். எங்கடா ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இருந்தாலும் வாங்கிட்டு போகணும் வேகம், ஒரு ஆர்வத்தை தூண்டினா எங்கே தான் போகிறான் அப்படின்னு பார்த்தேன். நேராக ஓடி பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் மேலே அப்படியே இருக்கிறாங்க. ஒரு அம்மா குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. சின்ன இவன் செட்டு பசங்களாம் இருக்கிறாங்க. 4 பேர் போனால் கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவனை கூப்பிட்டு, டேய் உனக்கும் பசிக்குது தானடா, இப்போது சாப்பாடு கொடுத்தோம், நீ வீட்டில் போய் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை நீ சாப்பிட்டுருக்கலாமா, ஏன்டா இங்கே அவன் உன்னை கேட்டானா அப்படின்னு அவன் அழகாக சொன்னான். பாத பசியில் நமக்கு வந்து பழகி போனது ஒன்று. பாத பசி எடுத்தால் கை நீட்டவும் தெரியும், அதே பசியை தாங்கிக்கவும் தெரியும். ஆனால் மேலே இருக்கான் பாருங்களேன், பசினா என்னன்னே தெரியாது. கீழே இறங்கி வந்து உதவி வேணும்னு கேட்க தெரியாது. பாத அவன் அப்படின்னு வெக்கப்பட்டு தான் வந்து சாப்பிடாம வந்துடுவான். நான் இன்னும் 2 நாள் நான் பசி தாங்குவேன். இந்த பசியோட ஓடி வேணாலும் எனக்கு சரியாயிடும். ஆனால் அவன் கீழே இறங்க முடியாது. பாத தாங்கிட்ட இருந்தது. அவன் பகிர்ந்துட்டு சும்மா கேஷுவலாக போனான். அவையில் கூப்பிட்டு அப்புறம் அந்த ஒரு 2 வாரம் கழிச்சு மாஸ் டைமில் அவங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா மாதிரி வச்சு ஆல் த பெஸ்ட்டாக கை கொடுக்குறான். அவன் எதுக்கு கை கொடுக்குறேன்னு தெரில. பூசு மாதிரி, தம்பி உனக்கு எதுக்கடா கை கொடுத்தாங்க, உனக்கு எதுக்கு பாராட்டினாங்க, உங்களுக்கு எதுக்கு பரிசு வாங்கினா தெரியாது. ஃபாதர் கூப்பிட்டாரு, வந்தேன், எதுக்கோ நின்று அவன் அதுக்கு பதில் சொல்ல கூட இல்லை. அவன் அடுத்த போயிட்டான். அந்த சின்ன பிஞ்சு மனசாக இருந்தாலும் பட்டினியோடு கிடந்தாலும் அந்த பயிரை தெரிஞ்சுது அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பகிர்றோமா என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த தருணத்தில் எனக்கு இன்றைக்கி சாமி சொல்கிறது என்ன அப்படின்னா, நற்கருணை ஏற்படுத்திய ஆண்டவர் நம்மோடு நம்முடைய உள்ளத்தில் வாழ்கிறார். அவர் தன்னை தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா ஒன்று. 2வது, ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி தன்னுடைய பிரசன்னமான இந்த உலகத்தில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த திருவருட்சாதனத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த திருவருட்சாதனத்தை பெறுவதற்கு நாமும் நம்முடைய குடும்பமும் தயாராக இருக்கிறது. ஏன்னா ஒரு சாதாரண உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட குடும்பத்தில் இருக்க எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க. இதுவே ஒரு ஃபாதருக்கு ஒரு சிஸ்டருக்கு பிரச்சனை அப்படின்னா தள்ளி நின்று யோசிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சப்போர்ட் பண்ணி அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் ஒரு முடிவுக்கு வராங்க. இதுவே ஒரு ஃபாதருக்கு ஒரு சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனைனா முடிவு எடுத்துட்டு தான் சப்போர்ட் பண்ணி அலசி ஆராய வராங்க. இந்த தருணத்தில் இங்கே இருக்கிற இந்த பவர் ஆஃப் காட் சேனல் வழியாக பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய பேரண்ட்ஸுக்கும் ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு குருத்துவம் என்றால் என்ன நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நல்லதாக சொல்லிக் கொடுப்போமே. இப்போ நிறைய டிவிலெலாம் கூட ஒன்று பார்க்குறோம், நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க அப்படிலாம் ஒரு நிகழ்வுலாம் இருக்குது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்களுடைய குழந்தைகளுக்கு குருத்துவத்தின் மகத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுங்களேன். அவங்க அப்படியே வியந்து பார்ப்பாங்க. வீட்டில் வெட்டியாக இருக்கணும்னு தோன்றவனுக்கான கடவுளுக்கு பணி செய்யணும்னு தோண மாட்டேங்குதே. ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும்னு தோன்றதுக்கு ஆண்டவருக்கு வேலை செய்யணும் அப்படின்னு தோண மாட்டேங்குதே. ஆகவே என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த குருத்துவத்தோடைய மகத்துவத்தை பற்றி சொல்லணும். அடுத்து பணி செய்கிறது வந்து தாழ்ந்து போனது கிடையாது. பிறனுக்கு உதவி செய்யணுங்கிறது தாழ்ச்சியானது கிடையாது. உனக்கு நான் உதவி செய்கிறேன்னா உதவி செய்யக்கூடிய அந்த மேல் இடத்துல என்னை கடவுள் வச்சிருக்கிறாரு. என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு கொடுக்குறேன். ஐயோ நான் உனக்கு பணி செஞ்சேன், உனக்கு உதவி செஞ்சேன். ஒரு விஷயம் கூட சாமி, இதில் இந்த இன்னைக்கு யார் ஏழை யார் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கூட ஒரு அருமையான சிந்தனை. இன்னைக்கு பணம் இருக்கிறவன் பணக்காரன் இல்லை சாமி. எவன் இல்லாத சூழ்நிலையும் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அவன் தான் பணக்காரன். பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனம் இருக்கிறவன் பணக்காரன். அப்படிதான் நம்ம இன்னைக்கு பணக்காரங்கிறத நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில் உயர்ந்தவங்கிறதை பார்க்கணும். வாழ்க்கையில் சிறந்தவங்கிறது அவன் தான். நீ அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்களை வாழ தான் இன்றைக்கி ஆண்டவன் நம்ம அழைக்கிறார். ஒரு வார்த்தை கூட இருக்குது சாமி, அண்மையில் நியூ லீடரில் படித்தேன். த ஃபேமிலி ஆல்டர் கேன் ஆல்டர் த ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. அதாவது ஃபேமிலி ஆல்டர், ALTAR, ஃபேமிலி ஆல்டர்
கேன் ஆல்டர் த ஃபேமிலி, ALTER. முதலாவது ஆல்டர், ஏஆருங்கிறது அது ஆல்டர்னா பீடம், மேஜை. இன்னொரு ஆல்டர் TERனா மாற்றுதல். அப்போ ஒரு குடும்பத்தினுடைய பீடம், ஃபேமிலி ஆல்டர், குடும்பத்தினுடைய பீடம். கேன் ஆல்டர் த ஃபேமிலி, அந்த குடும்பத்தையே பீடமாக்கும். மிக அருமையான வார்த்தை. ஒரு குடும்பத்தின் பீடம் அந்த குடும்பத்தையே பீடமாக்கும். குடும்பத்தினுடைய பீடம்னு எதை சொல்லுவான்? ஜெபம் செய்யக்கூடிய இடம். பீடம், இயேசுநாதருடைய பீடம் வந்து அவருடைய சாப்பாட்டு மேஜை, சீடர்களோடு உட்காந்து சாப்பிட்டவங்க, அந்த மேஜை. 2 விஷயத்தை நம்ம இதில் கற்றுக்கணும் சாமி. இயேசுநாதர் ஒன்றா சேர்ந்து ஜெபிச்சார், ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டார். அப்போ அதுதான் பீடங்கிறது. அந்த பீடம் இந்த குடும்பத்தையே பீடமாக்கு. எந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்குதோ, எந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுதோ, அந்த குடும்பம் தான் கடவுளுடைய கூடாரமாக மாறும், கடவுளுடைய ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு கூடாரமாக மாறும். இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்துகிற பொழுது நீங்கள் முன்னாடி சொன்னது போல் எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிட்டார். மனத்தாங்கல்கள் இருந்திருக்கலாம். இயேசுக்கு முன்னாடி நல்லாவே தெரியும், காட்டி கொடுக்குறவன், கல்லறிகிறவன், மறுக்கிறவன் எல்லாமே இருந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் இருந்தான். அப்பா அம்மா கூட விட்டுட்டு வந்தவனு கூட இருந்தான். எல்லாத்தையும் கூட சரிசமமாக பகிர்ந்தவனா சாப்பிட்டார் இல்லையா? அதே போல் இன்றைக்கு எத்தனையோ மனத்தாங்களோடு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய போராட்டங்கள், மனத்தாங்கள் இருக்கிறது. வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணிட்டோம், வாழ்ந்தான் ஆகணும், இல்லைன்னா சமுதாயம் ஏதாவது சொல்லும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அடிப்படையிலோடு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோடு உள்ள மனத்தாங்கள், பிள்ளைகளோடு உள்ள மனத்தாங்கள், இப்படி போராட்டங்களோடு சில குடும்பங்கள், கூட்டு குடும்பங்கள், அண்ணன் தம்பிகளை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சாப்பாட்டு நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடணும். நம்ம அந்த பகை உணர்வோடு சாப்பிடையில பிரச்சனை நமக்கு தான் சாமி, செரிமானமாகாது. ஆமாம் இல்லையா? ஆண்டவர் அதான் சொல்கிறார், என்னுடைய பலிபீடத்துக்கு முன்னாடி நீ காணிக்கை கொடுக்க வரையில் வேற யாராவது ஒரு சகோதர சகோதரியோட மனத்தாங்கள் இருந்துச்சுன்னு நீ நினைவுற்றால் உடனே வச்சு நீ போய் முதல்ல அதை சரி செஞ்சுட்டு அப்புறவா. அதான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த நாட்களில் இந்த நற்கருணை நினைக்கையில், இந்த நற்கருணை என்பது அந்த ஜபத்தினுடைய அடையாளம், நற்கருணை என்பது உறவின் அடையாளம், நற்கருணை என்பது ஒற்றுமையின் அடையாளம், நற்கருணை என்பது தியாகத்தின் அடையாளம். ஆக அந்த டேபிளில், அந்த பீடத்தில் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கவும், ஒன்றா சேர்ந்து சாப்பிடவும், ஒன்றா சேர்ந்து நிறைகுறைகளை பகிர்ந்து கொள்ளவும், அதன்படி வாழவும் நம்ம முயற்சிக்கிற பொழுது அந்த குடும்ப பீடம் தான் நம்முடைய குடும்பத்தையே பீடமாக்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். இந்த நாட்களில் நம்ம பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். சந்தோஷமான காரியங்கள். இன்றைக்கு இந்த குருத்துவம் கற்றுத்தரக்கூடிய அந்த விழுமியங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய குருக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், ஆண்டவர் இயேசுவை போல அந்த அடிமையின் கோலத்தை ஏற்பது, பணிவிடை புரிவது, இன்னும் குருக்களாக வர வேண்டிய வாஞ்சைகள், பெற்றோர்கள் கொண்டு இருக்கக்கூடிய அந்த பார்வைகள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள், இவை எல்லாமே இந்த குருத்துவத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதே போல் பணிவிடை புரிதல் என்று பார்க்கிற பொழுது நம்ம ஏதோ ஆதிக்க சக்திகள் கொண்டவர்களாகவோ ஆதிக்க மனநிலை கொண்டவர்களாக இல்லாமல் நம்ம ஒவ்வொருவருமே எளிமையின் கோலம் கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய, இருப்பதை கொடுத்து பகிர்ந்து வாழக்கூடிய செல்வத்தின் உள்ளம், இதுதான் செல்வத்தின் உள்ளம், பகிர்கிறவர்கள் தான் பணக்காரர்கள். அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக நம்ம வாழவும், அதே போல் நற்கருணையுடைய அந்த அடையாளங்கள் தரக்கூடிய அந்த இறை பிரசன்னத்தினுடைய கருவிகளாக இன்றைக்கி நம்ம எல்லாருமே மாறவும் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ஒரு காரியத்தை உள்வாங்கிக் கொள்வோம். இத்தகைய மனநிலையோடு இன்றைய நம்ம திருப்பலியில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குருக்களுக்காக ஜெபிப்போம், இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம், நிறைய கன்னியர்கள் தேவ அழைத்தலுக்காக வரணும்னு ஜெபிப்போம். வருகிறவர்கள் அத்தனை பேருமே நல்ல பணி செய்யக்கூடிய அர்ப்பண உணர்வோடு வாழணும்னு சொல்லி ஜெபிப்போம். இன்னும் நம்ம ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமுமே நற்கருணையுடைய தூதர்களாக, நற்கருணையுடைய அடையாளங்களாக, நற்கருணையை இதயத்திலும் கரங்களிலும் வீதிக்கு ஏந்தி செல்லக்கூடிய கருவிகளாக நம்ம வாழணும் அப்படின்ட்டு நம்ம முடிவெடுப்போம். அதுக்காக இன்னைக்கு ஒரு நல்லது, இன்னைக்கு சாமி நம்ம மனசில் ஒரு விதையை விதைச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த சாதாரண நாளில் தமிழக, ஏன் இந்தியா முழுவதும், அது குறிப்பாக தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாரும் தங்களுடைய ஓட்டை விதைச்சிருக்கிறாங்க. சாமி விதைச்ச விதை ஒரு நல்ல இறையாட்சியை உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி நம்ம ஓட்டு போட்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல அரசாட்சியை, நம்முடைய மனித மனங்களை புரிந்து கொண்டு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாட்சி உருவாக்கணும்னு சொல்லி ஜெபிப்போம். அதே போல் நாம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமான குடும்பத்திலிருந்து, இறை பக்தி உள்ள குடும்பத்திலிருந்து ஒரு இறை அழைத்தல் வரணும். அது வருகின்ற இறை அழைத்தல் கடவுளுக்கு பணி செய்திருக்கக்கூடிய இறை அழைத்தலாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டணும். தாயும் தந்தையுமான அன்பான இறைவா, இது அந்த நல்ல நாளில் நாங்கள் குருத்துவத்தை பற்றி சிந்தித்த வேளையில்
நற்கருணை பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பணிவிடை புரியக்கூடிய அந்த வாழ்வினை மனப்பான்மை கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்களில் நாங்கள் ஒவ்வொருவருமே நற்கருணையுடைய அடையாளங்களாக செய்யக்கூடியவர்களாக, பிறருக்கு எங்களால் முடிந்த அளவிற்கு எங்களையே பகிரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இந்த நாளில் நாங்கள் இந்த அரசியல் சூழல்களில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க நாங்கள் எங்களுக்குரிய உரிமையை நாங்கள் செலுத்தி இருக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் நீர் தாமே எங்களுக்கு அருள் கூர்ந்து நல்ல ஒரு தலைவரை, மக்களை நல்வழிப்படுத்துகிற, மக்களை சீரிய முறையில் வழிநடத்துகிற, பணிபுரிந்து இந்த சமூகத்தை அற்புதமாக வழிநடத்துகிற தலைவர்களை தந்தரும்படியாக இந்த வேளையில் எங்களையும் எங்களுடைய வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.